அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். தாவேகா தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆபத்து காத்திருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கான சில அறிகுறிகள் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிருச்சு. நமது அண்ணாமலையார் ஜோதிட ஆராய்ச்சிப்படி திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி முடியும் வரை, ஆனால் அதற்கான அடித்தளம் நவம்பர் மாதமே ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவார்கள். யாருன்னு நான் சொல்கிறேன், நெருங்கிருச்சு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் தேரோட்டத்தின் போது தேர் குடை சாய்ந்தது. இது மிகப்பெரிய ஒரு அபசகுணம். அது ஒரு 3 மாதத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஆபத்தை சுட்டி காட்டுகிறது. இதை என்னமோ லேசாக நினச்சி கடந்து போயிடாதீங்க. கோயிலில் தானே, தேரில் தானே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நடைபெறக்கூடிய சில சம்பவங்கள், சகுனங்கள் அப்படியே ஆளும் அரசுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும். இதே போல தான் 1980களில் இதே பார்த்தசாரதி கோவில் தேரில் குடை சாய்ந்ததில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு கவிழ்க்கப்பட்டது மத்திய அரசினால். அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க ஆட்சி கவிழ்ப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் அரசுக்கு இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அதனால் அது ஒரு சமிக்ஞை காட்டிடுச்சு, சகுனத்தை காட்டிவிட்டது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விஜய் அரசு தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது KA செங்கோட்டையன் அவர் இப்போ வருவாய் மற்றும் இயற்கை பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கார். இவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அமைச்சர்களில் நம்பர் 1 ஊழல் அமைச்சர். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இப்போது அந்த KN நேரு அவங்க இந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு, நகராட்சி துறை இல்லைனா ஊழியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதில் நிறைய லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் நடக்குது. ஒரு 400 கோடி ரூபாயோ 800 கோடி ரூபாய்க்கு இப்போ கேஸ் ஒன்று பதிஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறையிலேருந்து. இதை இவர் 1984, 82, 83, 84 சமயத்திலே பண்ணவர். யார்? இந்த KA செங்கோட்டையன். இவர் உத்தமரே கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. சும்மா அப்படியே விஜய் பார்த்தா அப்படியே பவ்விக்கிட்டு போவார். எவன் ஒருத்தர் ரொம்ப பணிகிறானோ, தேவைக்கு அதிகமாக. இப்போ ஆனந்த் இருக்காங்க, இவர் இருக்கார், யார், நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கார். விஜய் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க அப்படி ஒன்றும் இவங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது. அதாவது இந்த சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து காலில் விழுந்து காலை நக்கி தொடச்சி எடுத்து, இதெல்லாம் இந்த ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கும் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் தான் இது இருக்கும். இதிலே நீங்கள் பார்க்கலாம், 10 அமைச்சர் இருக்கானா, அந்த செங்கோட்டையன் அப்படியே நெளிவு அந்த இது பணிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போலி. அப்போ அவன் தான் பெரிய ஆட்டையை போட போகிறான்னு அர்த்தம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நமது ஜோதிட நிலையத்திற்கு ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி சமூக நலத்துறையில் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக ஆள் எடுக்க போகிறாங்க, அதே போல் சத்துணவுத்துறையில் ஆள் எடுக்க போகிறாங்க. அதாவது தொகுப்பூதியத்தில் ஒரு 8000 ரூபா 8500 ரூபா சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? சத்துணவு ஊழியர்கள், சமையலர், உதவியாளர், இந்த மாதிரி எடுக்க போகிறாங்க. வருவாய்த்துறைகளிலையும் சில கலெக்டர் மூலமாக
சில சின்ன சின்ன பதவிகள், அதாவது தொகுப்பூதியத்தில் அந்த 8,500 15,000 20,000 வந்து அவங்களுக்கு சம்பளம் வரும். சரிங்களா? அப்போது இந்த துறைகளில் இப்போ ஆள் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 200 பேர் எடுப்பாங்கன்னு வைங்களேன். 200 பேர் 300 பேர் எடுப்பாங்க. இது வந்து கலெக்டர் பார்த்து நியமனம் பண்ணுறது. அதாவது அமைச்சர்கள் இவங்க வந்து எல்லாம் அந்த லிஸ்டெல்லாம் வாங்கி கொண்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவர் வந்து நியமனம் பண்ணிடுவார். இப்போ இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்கப் போகிறது. திரு த.வே.க. அரசின் முதலமைச்சர் அவர்களே, 3 அமைச்சர்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், இந்த 2 அமைச்சர் சத்தமே இல்லைங்க, ஒன்றுமே காணா. என்ன செய்கிறாங்கன்னா அந்த செஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 2 லட்ச ரூபா கேட்குறாங்களா த.வே.க. அரசு. நான் சொன்னேன், த.வே.க. அரசு ஊழலற்ற அரசுங்க. நீங்கள் காசு கொடுத்து யாரை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிட்டார், நானும் காசு வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்ட்டு. அப்போ யாருங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் த.வே.க. கட்சிக்காரங்க கேட்குறாங்க. அப்போ எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கட்சிக்காரங்க மாற மாட்டாங்க போல. இவங்க கேட்குறாங்கன்னா இதோடைய உயர்மட்டம்னு பார்த்தா அமைச்சர் வரைக்கும் வந்துடும். அப்போ இது என்ன தெரியாமையா இருக்கும்? இங்கே 2 அமைச்சர், விருதுநகர் மாவட்டத்துக்கு 2 அமைச்சர் இருக்காங்க, பெண் அமைச்சர்கள். யார்? செல்வி கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சர், ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மகளிர் நலன். ஆனால் ஒரு ஆக்ஷன் கூட இவங்க இது வரைக்கும் பண்ண மாதிரி சரித்திரமே இல்லை. போய் அன்னைக்கு கலெக்டர்கிட்ட போய் ஏன் பேரை முன்னாடி போடலை பின்னாடி போடலைன்னு சண்டை தான் போடுறாங்களே தவிர இவங்க வந்து அமைச்சர் பதவிக்கு லாய்க்கு இல்லாத ஆளுங்க அந்த 2 பேருமே. ஆனால் இப்போ ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க தான் அதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கீழே உள்ள கட்சிக்காரங்கள் வசூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இப்போ பதவிகள் போஸ்டிங் போடுறதா இருந்தால் நேரடியாக போடுங்க. ஏன்னா எல்லா ஊர்கள்லேயும் இப்போ அருப்புக்கோட்டை அந்த சரௌண்டிங் சுற்றி பந்தலுடி, புதூர், விருதுநகர், பாலானது எல்லா ஊர்கள்லையுமே இப்போ திருச்சுழி, காரியாபட்டி எல்லா ஊர்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலைக்கு வந்து இப்போ ஆள் எடுக்க போகிறாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ வசூல் 200 போஸ்ட்டு 300 போஸ்ட்டு போடுறாங்கன்னா, இந்த நியமன போஸ்ட்டு போடுறாங்கன்னா இவங்க வசூல் பண்ணுறது ஒரு 5,000 பேர் கிட்ட வாங்குவான். இப்போ எவ்வளோ காசு? இதைத்தானே அவங்க பண்ணாங்க திராவிட கட்சி. அதனால தான் மக்களுக்கு பிடிக்காமல் போச்சு. இன்றைக்கி அதே பணியை உங்கள் கட்சிக்காரங்க செய்கிறாங்க. திரு விஜய் அவர்களே, இது உளவுத்துறை எப்படினாலும் பார்த்து உங்கள் காது கொண்டு வரலாம் சரித்தான். ஏன்னா இந்த கை அரிச்ச ஆளுங்க அவங்ககிட்ட அந்த ஊழல் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க அந்த ஊழல் அமைச்சர்கிட்ட தான் தொடர்பு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 2 அமைச்சரும் செங்கோட்டையை கையால் இருப்பாங்க. அவர் மிகப்பெரிய ஊழல்வாதி. அவர் மேலே ஒரு கண் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் செந்தில் பாலாஜியை விட மோசமானவருங்க சொல்லப்போனால். எப்படி திமுகவுக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி அதிகார மையமாக இருக்காரோ, அதாவது அமைச்சர்கள் மத்தியில் திமுகவின் அதிகார மையம் வந்து எப்படின்னா அவங்க எப்பயுமே நேரடியாக மாட்ட மாட்டாங்க. அதற்குன்னு ஒரு ஆளை, சம்பந்தமில்லாத ஒரு ஆளை, அரசியலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லாத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை வச்சுருப்பாங்க. பா. மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கே பிளாட்டு போட்டாலும் சரி ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா, ஒரு ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா இவங்களுக்கு அப்போ கட்டணும். இதுவோ கவர்மெண்ட்டுக்குன்னு கட்ட வேண்டியது தனி. ஆனால் இந்த 5 லட்ச ரூபாயை அமைச்சர் மூர்த்தியாக வந்து வாங்கினாரு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க சார்பில் இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஏக்கர் பிளாட்டு போடுறீங்க அப்படின்னா அரசின் விதிமுறைப்படி அத்தனையுமே நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு கரெக்டாக கவர்மெண்ட் என்ன ரூல்ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கொண்டு வந்தீங்கன்னா அவர் பதிய மாட்டார். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்கள் எந்நேர போய் பாருங்கள், அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு வந்தால் தான் நாங்கள் பதிவோம். எப்படியே வாய்மொழி உத்தரவு பாருங்கள், எவ்வளவு ஒரு சயின்டிஃபிக் பாருங்கள், ஒரு எழுத்துப்பூர்வமான உத்தரவு இல்லைங்க.
வாய்மொழி உத்தரவு வந்தால் தான் நாங்கள் பதிவோம். சரி, அது யாரான்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரனாகவும் இருக்க மாட்டான், ஒரு முகம் தெரியாத ஆள், தோளான் துருத்தி, அதாவது சொந்தக்காரன் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க தான் பேசி எங்களுக்கு ஏக்கருக்கு இத்தனை, இப்போ 5 லட்சம் கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அப்போ 4 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பேரம் பேசி, அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போடுற நீங்கள் எப்போ மேலே போட்டு தான் ஆகணுங்க, நீங்கள் அதை போட்டுக்குங்க, அப்புறம் ஏற்கனவே அவனை காசு. ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் அதுக்கு இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ இடங்கள் பிளாட் போட்டாங்க, அவ்வளவுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு மூர்த்திக்கு போகுது. அவருக்கு வந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். இப்போ சம்மந்தம் இல்லாத ஆளு எவனோ ஒருத்தன் வர்றான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கங்கே அதுக்கெல்லாம் கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு, ரகசிய கணக்கு இருக்கும். அந்த கணக்கின்படி மூர்த்திக்கு எவ்வளோ வசூல் பண்ணுறாரோ அதில் பாதி தலைமை கொடுத்துருவார். எல்லாமே அக்கௌண்ட். நீங்கள் இப்போ நேரடியாக மூர்த்தி இப்போ பண்ணார்னா நீங்கள் மூர்த்தி மேலே ஆக்ஷன் எடுப்பீங்க, மாட்டிடுவீங்க. ஏன்னா கொஞ்சம் தானே மாட்டுவார். அப்படி மாட்டலாம். இப்போ ஒரு சிலர் திடீர்னு சோதனை பண்ணுறாங்க, அவர் கணக்கில் அவர் டைரியில் ஏதாவது ஒரு குறிப்பு எழுதி வச்சுருந்தாலும் அது மட்டும்தான் அவர் மாட்டுவார். ஆனால் அனாமத்தாக இப்படி பல ஆயிரம் கோடி வருமானத்தை எப்படி எடுக்கிறாங்க? இதை வச்சு தானுங்க வெளிநாட்டுக்கு போய் அடிக்கடி வெளிநாடு போகிறாங்க. போய் இந்த கணக்கில் வராத பணத்தை சில நாடுகளில் நேரடியாக எத்தனை கோடி நாள் கட்டிக்கலாம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு கணக்கு இல்லை, அது கேட்க மாட்டாங்க. ஒரே அக்கௌண்ட்டில் திடீர்னு போய் ஒரு 20 லட்ச ரூபாய் கட்டினீங்கன்னு வைங்களேன், பேங்க் என்ன செய்யும்னா நீங்கள் பணத்தை கட்டிட்டு வந்துடுவீங்க, அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னா அது உடனடியாக இன்கம் டேக்ஸ் சர்வீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பணம் இன்னார் இவ்வளோ கட்டியிருக்காங்க, இதுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ்லேருந்து இவங்க அவங்க கணக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு நபர் திடீர்னு இவ்வளோ பணம் கட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அங்கேருந்து அவருடைய அந்த அட்ரஸுக்கு நேரடியாக ஒரு தபால் போகும். நீங்கள் இத்தனாம் தேதி இவ்வளோ இந்த பேங்க்கில் இவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, இது கணக்கு ஒப்படைங்க அப்படின்னு. அப்போ இந்த வாங்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான கோடிகளை இவங்க எப்படி அக்கௌண்டபுளாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த சிறுபான்மையினரை கையில் வச்சுருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க, இங்கே உள்ளவங்ககிட்ட இந்த சிவாஜி படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே உள்ளவங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அங்கே வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இருக்குல்ல, முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பேப்பரில் தான் அந்த திரைப்படத்தில் காட்டின மாதிரியே தான் ஒரு 10 ரூபா தாளை 2ஆக கிழிச்சு ஒரு பாதி இவங்ககிட்ட இருக்கும், இன்னொரு பாதியை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கேத வார்த்தைகள் இருக்கும். இதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே பணத்தை ஒப்படைப்பாங்க. இவங்க அங்கே பேசிடுவாங்க. இவங்க சும்மா ஃப்ளைட்டில், ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் பூரா செக் பண்ணுவாங்கல்ல, எவ்வளோ ஒரு அழகான இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஹவாலா மோசடி. இவங்க வெறும் ஆளாக தான் போவாங்க. அங்கே போய் அந்த நபரை சந்தித்து அந்த மிச்ச பாதி பேப்பரை கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அவங்க அங்கேருந்து அந்த பேப்பர் வந்ததுக்கப்புறம் பேப்பர் ரிசீவ்டு அப்படின்ட்டாங்கன்னா சரி, இவங்க ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அங்கேயே அவங்க பணம் வாங்கிடுவாங்க. இப்போ இது மாதிரி உலக நாடுகளில் லண்டன், அப்புறம் அமெரிக்கா, துபாய், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளில் ஸ்டாலின் குடும்பம் சொத்து வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு லண்டனில் 500 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு காலேஜ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பேப்பர்கள்லேயும் நியூஸ்லேயும் தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ ஒரு நேக்காக தான் நம்ம காசு, இதெல்லாம் யார் காசு? நம்ம காசுங்க. அப்போ நம்ம காசை கொள்ளையடிச்சு இவங்க எங்கே கொண்டு போய் போடுறாங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் போடுறாங்க. நிறைய தீவுகளில் சொந்தமாக வாங்கிக்கிறாங்க, அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் மருமகன் இருக்கார் இல்லையா, அவர் யார்? சபரீசன். அவர் ஸ்டாலின் மருமகன் ஆக முன்னாடி ஒரு சாதாரண ஐடி ஊழியர்.
ஐடி ஊழியர், திருநெல்வேலி பக்கத்தில் அவங்க பூர்வீகம். முதலியார் அல்லது பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயர்மட்ட தொடர்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்புகளில் ஸ்டாலின் மகளை சந்திக்கிறார், காதலை சொல்கிறார், காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவங்க காதலிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பெரிய குடும்பம் இல்லையா, ஸ்டாலின் குடும்பம், அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி, அவங்க வந்து எப்படின்னா பெரும்பாலும் காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. சரி, மகள் நல்லா இருந்த போது, ஏன்னா மருமகனை அவங்க என்ட்ரி மாதிரி பண்ணுறாங்க. சரி, அவர்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய வந்து புத்திசாலித்தனம் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பொறுப்பு அப்படின்னா, அவர் என்னைக்கு வந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்தாரோ அன்னைக்கிலேருந்து ஃபைனான்ஸ் பொறுப்பு கூட அவர் தான் பார்க்குறாரு. ஸ்டாலின் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வரவு செலவு அத்தனையுமே அவர் தான் பார்க்குறாரு. இல்லை, அவர்கிட்ட ஒப்படைச்சினாங்க. அதுக்கப்புறம் 2021 ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துலேயே அந்த திமுக அரசின் நிதி அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் என்ன சொன்னார், ஸ்டாலின் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் ஆளுக்கு 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார்கள் ஒரே வருஷத்தில். வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ எவ்வளவு ஆடம்பர பிரியர் பாருங்கள். அவர் வந்து ஸ்டாலின் மருமகன் பெரிய ஆடம்பர பிரியர். அவர் கட்டுற வாட்சே வந்து 30 கோடி, 15 கோடி, 3 கோடி, 10 கோடி இப்படின்னு பெரிய விலை உயர்ந்த வாட்சுகள். அவர் ஒரு வாட்சு பிரியர். 200 கோடி 250 கோடிக்கு வாட்ச் மட்டுமே வச்சுருக்காரு. சாதாரண ஐடி ஊழியர் எப்படிங்க இவ்வளோ பணத்துக்கு வெறும் வாட்ச் மட்டுமே அவ்வளோ வாங்கினாங்கன்னா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்க. இப்போ அத்தனை லட்சம் கோடியை இங்கே கணக்காட்ட முடியுமா? அவங்க முடியாதுல்ல. அப்போ அவங்களுடைய இது என்ன அப்படின்னா வெளிநாடு தான். அதனால தான் இவங்க அடிக்கடி வந்து முதலீடு அதாவது தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு போட்டு அங்கங்கே போய் இவங்களே செட்டப் பண்ணி ஆளுகளெல்லாம் தயார் பண்ணி சும்மா அந்த ஏதோ ஒரு படத்தில் 1000, 2000, 4000, 3000ன்னு ஏலம் போடுற மாதிரி அந்த ஒரு லூஸுகளே உட்கார வச்சு பண்ணாங்க இவங்க. அப்படி ஆளுகளை உட்கார வச்சு ஒரு படத்தை காட்டிட்டு இவங்க போய் இவங்க வந்து என்ன செய்கிறதுனா இவங்க பண்ண வேண்டிய முதலீடுகள்லாம் கரெக்டாக போய் பண்ணிட்டு வந்துடுறது. இங்கேருந்து அந்த அவங்க சொந்தக்காரங்க அத்தனை வரையும் கொண்டு போகிறாங்கன்னா யார் யார் பேரில் எவ்வளவு இடம் வாங்கலாம், வைக்கலாம், என்ன செய்யலாம், எதுவும் செய்யலாம்ங்கிறது தான். சரிங்களா? ஆனால் வெளியே தெரியாமல், ஏன்னா அங்கே பண்ணுற முதலீடு இங்கே யாருக்கு தெரிய போகுது? மத்திய அரசுக்கு தெரியும். மத்திய அரசையுமே ஏமாத்துறது தான் இந்த ஹவாலா மோசடி. சரிங்களா? இப்போ சப்போஸ் ஒரு சூழ்நிலையில் இங்கே ஏதோ ஒன்று இவங்களுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க அவங்க அதாவது அப்படி அப்படி அமைக்கிடுவாங்க. அவ்வளோதான். அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியாது. இப்போ ஸ்டாலின் மருமகன் அவர்கள் லண்டனில் பிஸ்னஸ் செய்கிறார் என்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன். அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஐடி ஊழியருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை வசதிகள் வந்தது. இவங்க அடிக்கிற கொள்ளை தானே. அவருக்கு மட்டுமே அத்தனை இப்போ ஒரே வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கே G2 என்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் ஸ்டாலின் மகள் பேரில் பள்ளிகள் அனைத்தையும் வச்சுருக்காரு. அவருடைய அந்த டீலிங்கில் தான் இவர் வந்து மாட்டினார். யார்? PT அரசகுமார். அவன் மிகப்பெரிய ஊழல்வாதி. 2-3 கட்சியில் இருந்து அதெல்லாம் விரட்டி விட்டாங்க. அவர் சரியாக வராதுன்ட்டு. குற்றவாளிகளுக்கு புகலிடம் எதுனா திமுக தான். இவங்க கேட்குற பேட்டியில் நீ என்னென்ன குற்றம் பண்ணியிருக்க, அப்போ நீ இவ்வளவு அதே மாதிரி நீங்கள் குற்றத்தை சுதந்திரமாக பண்ணிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு பங்கு, ஆனால் உன் பேரில் தான் எல்லாம், எங்களுக்கு பணம் மட்டும்தான். அதாவது அன்அக்கௌண்டபுளாக வந்து இவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து குமியுது. ஒவ்வொரு நாளும் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வந்து அன்அக்கௌண்டபுள். ஆனால் இங்கே உள்ள நான் என்ன கேட்குறேன், போலீஸு இவங்களுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க, எத்தனையோ டிபார்ட்மெண்ட்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்து என்னங்க பிரயோஜனம்? குற்றவாளிகள் இப்படி கண்ணு முன்னாடி வந்து நல்லாவே குற்றம் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அப்போ அதை பிடிக்கக்கூடிய சட்டங்கள் இல்லாமல் இருக்கிறனால தானே இவங்களுக்கு இது இருக்குது. இன்னொன்று மிகப்பெரிய தைரியம் பார்த்திங்கன்னா, இந்த அன்னைக்கு
போக்குவரத்து துறையில் பெரிய ஊழல் பண்ணிட்டார் சிவசங்கர், அப்பாயின்மெண்ட் போட்டார். எல்லாமே இந்த அப்பாயின்மெண்ட் போடுறதுல வந்து இப்போ தான் வந்து இவங்க ஊழல் பண்ணுறது டக்குன்னு பேராகும். ஏன்னா பலாயிரம் பேர்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க. போட போகிறது ஒரு 200 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு 4000 பேர்ல காசு வாங்கினா என்ன ஆகுது? இது தான் வந்து இப்போது தாவேக்கால ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உள்ள அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா, செங்கோட்டையன், இவங்க எல்லாம் ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நான் கேள்விப்பட்ட வகையிலேயே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 பேர்கிட்ட இந்த தகவலை நான் கேள்விப்படுறேன். இந்த துறையில் போஸ்டிங் போட போகிறானே கலெக்டர் ஆஃபீஸில் 2 லட்சம் கேட்குறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு. சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னா 8500 ரூபா. நான் சொன்னேன் 8500 ரூபானா உனக்கு எத்தனை மாத சம்பளம் அதில் போயிடுது? 2 லட்சம். இதெல்லாம் விஜய் அவர்கள் கவனிக்கணும். கவனித்து முதல்ல அதை வந்து தடுக்கணும். ஏன்னா பாவம் அவங்க ஒரு வேலை வாய்ப்புங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்கு. இவங்க அதில் பிடுங்குறாங்களே, எரியிற வீட்டில் வந்து பிடுங்கினது லாபம்னு சொன்ன மாதிரி. ஏன்னா 2 லட்சம் கொடு உனக்கு போஸ்டிங் தரேன்னு சொல்லிட்டு 10 பேர்ட்ட வாங்கினா ஒரு ஆளுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்களா? மிச்சம் 9 பேருக்கு இவங்க பணம் திருப்பி கொடுப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவ்வளோதான். வாங்கினது யானை வயலில் போன கரும்பு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும்னு அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இப்போ நான் தவறு சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து இந்த அமைச்சர்களுக்கு காதுக்கு போயிடுது அப்படின்னா அவங்க உடனடியாக களத்தில் இறங்கி ஒரு பேட்டியை கொடுத்துட்றேன். ஐயா, யாரை நம்பி நீங்கள் காசு கொடுக்காதீங்க. போஸ்டிங் வந்து பணம் 10 பைசா கூட வாங்காமல் தகுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் போட போகிறோம். அதனால் வந்து இங்கே காசு கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அதுக்கு கட்சி பொறுப்பு இல்லை அப்படின்னு பேட்டி கொடுங்க. கொஞ்சம் மக்கள் வந்து யோசிப்பாங்க, சரி அப்போ வந்து எவனை நம்பி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி எச்சரிக்கணும். இப்படியே விட்டு தான் வந்து திமுகவில் ஊழல் பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ அதனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இது பண்ணணும். இன்னொன்று, இப்போ பாருங்கள், ஸ்டாலின் நேரடியாக இப்போ மிரட்டினார்ல, உங்களுக்கு வந்து ஆட்சி கவிழப்போகுது, எல்லாம் எங்கள் கூட்டணி கட்சி, நாங்கள் தான் ஆதரவு கொடுக்க சொன்னோம், இப்போ இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்குங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, பேரன் இன்ப நிதியுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு 15 நாள் போகிறாங்களாம் லண்டனுக்கு. 15 நாள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு பட்டமளிப்பு விழா எவ்வளோ நேரம் நடக்கும்? எல்லோரும் தான் இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் நடக்குது இல்லையா, நம்ம பிள்ளைலாம் வாங்கியிருப்பாங்கல்ல, காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் நடக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வைங்க. 15 நாளுக்கு என்ன வேலை இருக்குன்னு இங்கே இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஏன்னா இவங்க முதலீடு பூராமே லண்டனில் நிறைய இருக்குது. அப்போ அதை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று, இந்திய சர்க்கார் திராவிட முன்னேற்றக் கழக அந்த உயர்மட்ட தலைவர்கள் குடும்பமாக இன்னும் வெளிநாடு போவாங்க, திருப்பி வரமாட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு சட்டம் வந்து அப்படி இருக்குது. அங்கே வந்து அந்த அரசினுடைய அனுமதியோடு அவங்க தங்கிட்டாங்கன்னா திரும்ப வந்து அவங்கள இங்கே இந்தியா கொண்டு வர்றதுங்கிறதுக்கு பல போராட்டங்கள், சட்ட போராட்டங்களை பண்ணணும். ஸோ அதனால் இவங்களுடைய பாஸ்போர்ட்டு இதை பூரா நீங்கள் முடக்கி வைக்கணும். ஏன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட குற்றங்களை பண்ணியிருக்காங்க. அதை பூரா நீங்கள் தோண்டி எடுக்கணும். எடுக்க பார்த்தீங்கன்னா அது வாட்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும், சுரங்க மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஊழல்கள்லாம் மாட்ட போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து முதல்ல இது ஆரம்பத்தில் இவங்களுக்கு தெரியாததா என்ன, பூரா ஊழல் அதிகாரி தான் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க பூராமே ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி வரப்போதியா, உங்களை வந்து உங்களுக்கு ரெய்டு வரப்போதியா, உங்களுக்கு வந்து எது வரப்போகிறாங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து உஷாராயிருவாங்க. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணும், இந்திய கவர்மெண்ட்டு உடனடியாக சந்தேக நபர்கள், அவங்க எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய அந்த வட்டம், அந்த கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாஸ்போர்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நிப்பாட்டி வைப்போன்னு மட்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். இல்லைன்னா சிரமம். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் கூட இருப்பாங்க. வெளிநாடுகளில் போய் கம்ப்ளீட்டாக இவங்க பூரா செட்டில் பண்ணிட்டாங்க. நீ போய் அங்கே போய் குடியேறதான் பாக்கின்ற மாதிரி அந்த லெவலில் வந்து எல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு 15 நாள் பிளானில் போகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு சட்டப்பூர்வமாக நீங்கள் குடியுரிமை வாங்கணும், அங்கே எதுனா அதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிரும்ல.
அப்போ அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் வச்சுருப்பாங்க. இதை மத்தியில் உள்ள உளவுத்துறை, தமிழகத்தில் உள்ள உளவுத்துறை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விசாரித்து இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். செந்தில் பாலாஜி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார் கரூருக்கு. அவர் தான் வில்லன் என்று நல்லாவே தெரியுதுல்ல, எல்லாருக்குமே தெரியுது. சாதாரண படிக்காத முட்டாப்பைகள் கூட தெரியுது. ஏன்னா இவர் கூட்டத்துக்கு அவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் விஜய் பார்க்குறக்கா வர்றாங்க. ஓயாமல் வேன் இது என்னது ஆம்புலன்ஸ் விறு 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 விறுன்னு அந்த கூட்டத்தை சுற்றி பயமுறுத்தி உள்ளெல்லாம் கூட்டத்துக்குள்ளே வந்து நெருக்கடிகளை உருவாக்கி, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி உள்ள ஒரு பெரிய கும்பல் இருந்துக்கிட்டு விஜய் மேலே செருப்பை எறிய, ஆளுகளை தள்ளுமுள்ளு பண்ணி ஒரு இது பண்ணி கலாட்டா பண்ணி அந்த சம்பவத்தை அரங்கேற்றினாங்க. உடனடியே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்து முதலமைச்சர், அப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் உடனே வர்றாரு கரூருக்கு. எல்லா அமைச்சர்களும் வர்றாங்க. பயங்கரமாக அழுது பெரிய ஒரு நாடகமே அரங்கேற்றினாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்படி பார்த்தானே நாங்கள் நொந்து போய் என்ன வெறுத்து போயிருக்கோம். அப்போ இப்போது அதுக்கு நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ போலீஸுக்கு இதெல்லாம் தெரியாமையாக இருக்குது. ஒரு காவல்துறை நினைத்தா நேர்மையாக மட்டும் செயல்படணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உடனடியாக அப்படி சொல்ல வைக்க முடியாதா என்ன? இவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குது? இப்போ பேப்பரில் பார்த்தா இப்போ கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படிங்கிறத வச்சு அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். போலீஸ் வலைவிரித்து தேடுகிறது. இப்படிலாம் இப்படி ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சரிங்க, இப்படி என்ன தான் சாதிக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் எவ்வளோ தான் நினச்சாலும் கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பிடிக்காமல் நடக்கவே நடக்கும். KN நேரு தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை தேடிக்கொண்டிருக்கிறது காவல்துறை. அதே போல் செந்தில் பாலாஜி மேலே உள்ள வழக்குக்காக கடந்த 5 ஆண்டுகள் 2021 செந்தில் பாலாஜி தம்பி அவரையும் காவல்துறை தேடிட்டு தான் இருக்கு. அவங்களாம் எங்கேயும் போகல, அங்கே தான் அதே ஊரில் தான் இருக்காங்க, உள்ளூரில் தாங்க இருக்காங்க. ஆனால் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. காவல்துறை கண்ணுக்கு மட்டும் தெரியல, மற்ற எல்லாருக்கும் நல்லா தெரியுது. எல்லாருக்கும் அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரியுது. இங்கே தான் வர்றான் போகிறான் வரலாம் எல்லாமே அவங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் தெரியத்தான் செய்யுது. ஆனால் காவல்துறைக்கு மட்டும் தெரியலங்க. அதுதான் ஆச்சரியம். அதே போல் பாருங்கள், ஒழுங்காக கடையில் வாங்கி குடிச்சிட்டு வர்றவனை பிடிக்கிறாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி இப்போ கல்வராய மலை இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் நல்லா நிறைய காய்ச்சுறாங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும், சுட்டுப்பட்டு வட்டாரத்துக்கே தெரியும். ஆனால் போலீஸுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஆச்சரியம். ஆனால் இந்த மதுவிலக்கு போலீஸாருக்கு மட்டும் அது அவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வருவாய்த்துறையில் நீ வந்து பாருங்கள், இந்த போஸ்டிங் வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க. அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார், வசூல் மன்னன், சரிங்களா? அதனால் இவங்களெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி சரியான முறையில் உங்கள் அமைச்சரவையை கொண்டு போகணும். ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியையும் தேடுறாங்க, செந்தில் பாலாஜி தம்பியையும் தேடுறாங்களாம். ஏன்னா முதலமைச்சர் அந்த கரூருக்கு போய் இப்போ போகிறாருல ஜூலை மாதம், அப்போ அதுக்குள்ளே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் தேடுது. இதுபோக அத்தனை திமுக மந்திரிகளும் மாட்டப் போகிறார்கள். அது உண்மைதான், உறுதி தான். ஆனால் இது எல்லாம் வரத்தான் செய்யும். இதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போது நாங்கள் பார்த்தது தான். இதெல்லாம் புதுசு கிடையாது. புதுசுனா தான் நம்ம வந்து இவங்களை பாராட்டலாம். என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ஆரம்பத்தில் அப்படி எப்படி கைது நடவடிக்கை அது இதுன்னு இதுலேயே ஒரு வருஷம் ஓடும். அரெஸ்ட் பண்ணுவீங்க. அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கே கோர்ட்டில் போய் என்ன செய்வீங்க, நீங்கள் அவரை நிப்பாட்டுறீங்க. நம்ம உத்தமர்களான நீதிபதிகள் இருக்காங்களே, அன்னைக்கே ஜாமீன். இவர் வந்து இவர் என்னையா செஞ்சிட்டாரு, மக்கள் பணத்தை தானே கொள்ளையடிச்சாரு, அவருக்கு எதுக்கு தண்டனை?
நாங்களும் தான் கொள்ளையடி, நாங்கள் அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிப்போம், இதில் எதுக்கு அவருக்கு தண்டனைன்ற மாதிரி அன்னைக்கே ஜாமீன். சரியா? அப்புறம் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் வரும், அப்போவும் தண்டிக்க மாட்டாங்க. இதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ என்ன வரும்? ஏன்னா அன்றைய தலைமுறையெல்லாம் இப்போ ஜென்சியாக இருக்கிறவன் அன்றைக்கி வயசானவனாக இருப்பான். ஏன்னா அவன் அந்த கேஸையே மறந்துருப்பான். இப்போ அமைச்சர் பொன்முடி மீது எந்த ஒரு குற்ற வழக்கும் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. அவர் புத்தர், அதனால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா. செந்தில் பாலாஜி மேலே எந்த தவறுமே இல்லைங்க. அவர் 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கினார், அது வாங்கினாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அப்படி பண்ணார்னா ஆதாரம் இல்லைல்ல, நீங்கள் என்னத்த ஆதாரத்தை கொடுத்தீங்க? ஸோ அவரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் எல்லாருமே அப்படியே புத்தர், காந்தி புத்தராகிடுவாங்க, மகாத்மா ஆயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்து இவங்களை வந்து அப்படியே அச்சுறுத்த முடியும். கோர்ட்டு போயிட்டாங்கன்னா அவன் மிகப்பெரிய ஒரு சுதந்திர மனிதன் ஆயிடுறான். அவனுக்கு தண்டனைங்கிறதே இல்லை. ஏயா வந்து பிடிச்சிட்டு வந்த அன்னைக்கு அவனை முதல்ல இவனை அந்தமான் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி சொன்னார்னா, நீதிபதி சொன்னாரோ, அவரை பாராட்டலாம். இவனை வெளியவே விட்டுறாதீங்க. அந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடியும் வரை அவன் அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தால், முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எவனையும் வெளியே விடாதீங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டு ஜெயிலே போட வேணாம், திகார் ஜெயிலில் கொண்டு அடையான்னு சொல்லி அப்படி சொன்னான்னா அவன் மனுஷன், அவன் தான் உண்மையான நீதிபதி. எங்கே பார்ப்போம்? உங்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆதாரத்தோடு பண்ணி நீங்கள் வந்து இவங்க இந்த ஊழல் பண்ணவங்க மீது தண்டனை கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பாருங்கள், உங்கள் கட்சி ஆளுகளே இப்போ வசூல் வேட்டையில் இறங்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு தகவல் தான் சொல்கிறேன். இப்போ எல்லா ஊர்லேயும் இது வந்து பரவுது. இப்போ மக்களுக்கு என்ன நினைப்போகிறோம், என்னையா அவங்களும் இவங்களும் ஒன்று தான் போல். இப்போ இவங்க பெரிய பேட்டி மட்டும் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நானும் காசு வாங்க மாட்டேன், மற்றவங்களையும் வாங்க விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொன்னார். இப்போ இந்த கண்ணு முன்னாடி அவங்க அமைச்சர்களை அவங்க ஆளுகளே வாங்குறாங்கன்ற கெட்ட பேர் வரக்கூடாது. திரு விஜய் அவர்களே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றுன்ற மாதிரி வந்துருச்சு. ஏடிஎம்கேல இருந்த அமைச்சருக்கு பூரா இப்போ இதில் இருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் நல்ல அமைச்சர் இருக்காங்க. இப்போ எனக்கு உண்மையிலேயே டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு சுறுசுறுப்பான நல்ல யங் மேன். அப்படி நல்ல செயல்பாடு உள்ள மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஊழல் பண்ணவங்களும் அதில் நிறைய இருக்கு. அதில் கட்சியில் மட்டும் இடம் கொடுங்க, வேறு அமைச்சரவையிலோ வேறு வாரியங்களிலோ இல்லாமல் கட்சி பதவி கொடுக்கலாம். இப்போ மாவட்ட செயலாளர் ஆக்கலாம், கட்சி வேலை பாருங்கன்னு சொல்லி அப்படி மட்டும், அதாவது பண விஷயங்களில் தலையிடாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆரின் தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அண்ணாமலை என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் இப்போ ஒரு முதல் முறையாக ஒரு மாநாடு போட போகிறார் பொள்ளாச்சி, அதாவது போதை இல்லாத பொள்ளாச்சின்னு சொல்லி ஒரு மாநாடு போட போகிறார். ஸோ அதில் மக்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா ஆனால் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் நேர்மையான சர்வாதிகாரியாக மாற வேண்டும் திரு விஜய் அவர். முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு இப்போ வந்து லேசாக இந்த கெட்ட பேர் வர்றதில்லை. இப்போ ஆணித்தரமாக முதல்ல வர்றப்பே நீங்கள் வந்து ஆணித்தரமாக அதை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்கு நற்பேர் கிடைக்கும். ஏன்னா அந்த போஸ்டிங் போடுறதெல்லாம் முதல்ல லஞ்சம், பேர் கெட்ட பேராகும். அதனால் அது வந்து இப்போது அந்த வேலை தொடங்கிட்டாங்க உங்கள் கட்சி ஆளுங்க. எங்கே பார்த்தாலும் போஸ்டிங்க்கு 2 லட்சம் கேட்குறாங்கன்ற மாதிரி பேர் வருது. நீங்கள் காசு 10 பைசா கூட வாங்காமல் தான் நாங்கள் வந்து எல்லாமே செய்கிறோம்ன்றீங்க. அப்போ நீங்கள் வந்து காசு வாங்க மாட்டீங்க. அப்போ கீழே இருக்கிறவங்க பூரா காசை வாங்கி உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்க. அதுலேயும் சில அமைச்சர்கள் சத்தமில்லாமல் இருக்காங்கன்னா அப்போ அவங்க பூரா அந்த காசுக்கு ஆசைப்படுற அமைச்சர்களாக தான் இருப்பாங்க. வேலை இல்லைல்ல. இப்போ ஒரு சிலர் நல்லா செயல்படுறாங்க. பிரபு, டிகே பிரபு பரவாயில்லை, ஏன்னா கனிமவளத்துறை நல்லா அதில் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தார். அதே போல் ரமேஷ், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், ஓரளவுக்கு ஆக்ஷனில் இறங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் இவர் மின்சாரத்துறை அமைச்சர், ஏன்னா ஒரு சில அமைச்சர் பேர் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா புது ஆளுகள்ல யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நிர்மல் குமார் அவர் கொஞ்சம்
நல்ல மனிதராக இருக்கிறார். கொஞ்சம் இருந்தாலும் சமரசம்ன்றது மட்டும் ஆயிடக்கூடாது. நீங்கள் வந்து ஏடிஎம்கே கட்சியாக இருங்க, எங்கள் கட்சியில் வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற கேஸெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யார் செய்தாலும் தண்டனைக்கு, அதாவது தவறுக்கு தண்டனை உண்டு எங்கள் ஆட்சியிலன்றதை கரெக்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளவோ இன்னும் மாற்றங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. முதலில் உங்கள் கட்சிக்காரங்களையும் நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கணும். எதிர்கட்சிக்காரங்களை செய்த குற்றங்களை யாரையுமே மன்னிச்சு மட்டும் விட்டுறாதீங்க. விஜயன் சொன்ன மாதிரி மன்னிப்பு என்னுடைய இதுலேயே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி மன்னிப்பை மட்டும் நீங்கள் வழங்கக்கூடாது, கோர்ட்டும் வழங்கக்கூடாது. கோர்ட்டு என்னமோ பெரிய அவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டா அவங்க என்ன செய்யணும், குற்றச்சாட்டு நிரூபணமாகும் வரை உன்னை ஜாமீன் விடுறேன்னு விடக்கூடாது. இவனை வந்து தமிழ்நாட்டே இருக்கக்கூடிய அந்தமான் ஜெயிலில் போய் அடைங்க, அல்ல திகார் ஜெயிலில் போய் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அங்கிட்டு கொண்டு அடைச்சிருங்க. இங்கே எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் விடுதலை ஆனார்னா அவர் பார்ப்பான் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் சட்டம் வலுவாகும், நாடு செழிப்பாகும். நன்றி, வணக்கம்.